கோவை மாவட்டம் சூலூர் அருகே 10 வயது சிறுமி கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று கோரி சூலூர் காவல் நிலையம் முன்பாக பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் விடிய விடிய நடத்திய போராட்டம் காவல்துறையினரின் சமரச பேச்சுவார்த்தை பின் முடிவுக்கு வந்தது. இந்நிலையில் கோவை சூலூரை அடுத்த கண்ணம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 10 வயது சிறுமி கடந்த நேற்றைய முன்தினம் மாலை தனது வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த போது திடீரென மாயமாகியுள்ளார். இருட்டியும் சிறுமி வீடு திரும்பாததால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் பல்வேறு இடங்களில் தேடியும் சிறுமி கிடைக்கவில்லை. இது குறித்து உடனடியாக சூலூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் புகாரின் பெயரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக தேடி வந்தனர். காவல்துறையின் தீவிர தேடுதலின் போது கண்ணம்பாளையம் குளக்கரை பகுதியில் அந்த சிறுமி சரளமாக கண்டெடுக்கப்பட்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சிறுமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிறுமியின் உடலில் காயங்கள் இருந்ததால் அவர் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்திலும் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இக்கொடூர சம்பவம் தொடர்பாக கோவை மாவட்ட கண்காணிப்பாளர் SP பவன்குமார் ரெட்டி மற்றும் சூலூர் காவல் நிலையத்திற்கு நேரில் வருகை தந்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். காவல்துறையினர் தனிப்படை அமைத்து நடத்திய அதிரடி விசாரணையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 24 மணி நேரத்திற்குள் 2 சந்தேக நபர்கள் பிடிபட்டனர். நாகப்பட்டினத்தை சேர்ந்த தற்போது சூலூர் பள்ளப்பாளையம் பகுதியில் வசித்து வரும் கார்த்தி, இவர் வயது 33 என்பவன் சிறுமியை கடத்தி கொலை செய்ததை ஒப்புக்கொண்டான். மேலும் அவனுக்கு உதவியாக மோகன்ராஜ் என்பவனையும் காவல்துறையினர் பிடித்துள்ளனர். இருவரிடமும் தொடர்ந்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே படுகொலை செய்யப்பட்ட குழந்தையின் பெற்றோரும் உறவினர்களும் பொதுமக்களும் திரண்டி சூலூர் காவல் நிலையத்திற்கு முன்பாக விடிய விடிய தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் அல்லது என்கவுண்டர் செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் கண்ணீருடன் கோரிக்கையை விடுத்து முழக்கங்களையும் எழுப்பி வந்தனர். இரவு முழுவதும் நீடித்த இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் பெரும் பதற்றமாகவும் சூழ்நிலை நிலவியது. இதனை அடுத்து அங்கு குவிக்கப்பட்டிருந்த உயர் அதிகாரிகள் மற்றும் போராட்டங்களில் நள்ளிரவிலும் அதிக அளவிலும் தீவிர பேச்சுவார்த்தை நடத்தினர். குற்றவாளிகளின் மீது சாட்டப்பட்ட முக்கிய கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் உறுதியளித்ததை தொடர்ந்து பெற்றோர்களும் மற்றும் உறவினர்களும் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இருப்பினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோவை சூலூர் காவல் நிலையம் முன்பாக இன்னும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இச்சம்பவம் கோவை மாவட்டத்திலேயே பகுதியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. ஓவியா. நந்தகுமார், தற்போது இந்த 10 வயது சிறுமி கொலை செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன, எதற்காக கொலை செய்தனர் என்ற விவரம் போலீஸ் தரப்பில் இருந்து ஏதாவது கூறப்பட்டதா? உண்மையாகவே அந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுதான் கொலை செய்யப்பட்டாரா? இது குறித்த விவரங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதை பதிவு பண்ணுங்க. நிச்சயமா ஓவியா. தற்போது இந்த சிறுமியின் உடலை கைப்பற்றியுள்ளனர் காவல்துறையினர். பிரேத பரிசோதனைக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறது. இந்த தற்போது சிறுமியின் உடலில் காயங்கள் இருப்பதால் அவர்கள் கட்டுப்படுத்த பாலியல் வன்கொடுமைக்கு கட்டுப்படுத்தியிருக்கலாம் என்று காவல்துறையினர் சார்பாக கூறப்படுகிறது. இப்ப பிரேத பரிசோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த பிரேத பரிசோதனைக்கு பின்பாகவே இந்த முழு விவரங்கள் தெரிய வரும். ஓவியா, தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தகுமார்.